அதாவது ஆனுவல் ஆனுவல் வந்து என்ன பண்ணணும், 6,000 வந்து யாருக்கு கொடுக்கணும், சுதாகர் கொடுக்கணும். சோ நல்ல கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. சாம்பேலுக்கு வந்து 2,000 வந்து என்னது, மந்த்லி சேலரி என்ன, மந்த் ஆன் மந்த் வந்து 2,000 கொடுக்கணும். ஆஹ் இது சுதாகருக்கு என்னது, கமிஷன் வந்து 6,000 பர் ஆனம். ஓகேவா? சோ ஓகே மேம். you are required to pass the necessary journal entry. Assume that their capitals are fluctuating. ஓகேவா? சோ நீ என்ன பண்ணணும், ஜேர்னல் என்ட்ரி போட்டு அவங்களோட அசியூம் தேர் கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. உனக்கு ஃபிளக்சுவேட்டிங் அண்ட் ஃபிக்ஸ்டு மெத்தட் தெரியும்ல, சோ அதை பேஸ் பண்ணி நீ வந்து வந்து இப்ப வந்து இந்த சம் வந்து போடணும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. salary டு சாம்பேல்னா பர் மந்த் வந்து 2,000 பர் மந்த். 2,000னா நமக்கு எவ்வளவு மந்த்ஸ் இருக்கு, 12 மந்த்ஸ் இருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு எவ்வளவு, 12 இன்டூ 2 லைக் 24,000. நமக்கு என்ன பண்றோம், ஒரு வருஷத்துக்கு நம்ம அவனுக்கு வந்து என்ன பண்றோம், salary வந்து கொடுக்குறோம். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஃபார் சாம்வேல். ஓகேவா? சுதாகருக்கு ஓகே. என்ன, ஒரு வருஷத்துக்கே நம்ம எவ்வளவு பண்றோம், 6,000க்கு வந்து கமிஷன் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஓகே மேம். ஜேர்னல் என்ட்ரி போட்டுக்கோ. சோ ஜேர்னல் என்ட்ரி என்ன பண்ணுவ, சேலரி சாம்வேல் அக்கௌண்ட். டிரான்ஸ்பர் டு ஹிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ அவனுக்கு கொடுக்குற அமௌண்ட் எல்லாம் என்னதான் ஆகும், அவனோட கேபிட்டல் அக்கௌண்ட் தான் என்ன ஆகும், ஆட் ஆகும். சோ பிளக்சுவேட்டிங் என்ன, பிக்ஸ்டு அப்படின்னா நீ நீ இன்வெஸ்ட் பண்ணது. ஓகேவா? சோ பிக்ஸ்டு கேபிட்டல், நீ ரெண்டு மெத்தட் படிச்சிருப்பீல, பிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட், பிளக்சுவேட்டிங் படிச்சிருப்ப. பிக்ஸ்ட்ல என்ன பண்ணுவ, எந்த சேஞ்சஸுமே என்ன பண்ண மாட்டோம். லைக் நீ நீ கொண்டு வந்த கேபிட்டல் மட்டும்தான் அந்த பிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட்ல ஃபாலோ பண்ணுவோம். பிளக்சுவேட்டிங்ல என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே, டிராயிங்ஸோ இல்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எதுல தான் கொண்டு வரும், பிளக்சுவேட்டிங்ல தான் கொண்டு வரும். அதனாலதான் இங்க வந்து பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதா? புரியுது மேம். ஓகே. சோ சாம்பேல் salary அக்கௌண்ட் டு சாம்பேல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சாம்பேல் salary டிரான்ஸ்பர் டு ஹிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ அங்க அந்த அந்த என்ட்ரி புரியுதா என்ன மீனிங்னு? மேம் ஆனா வந்து அந்த முன்னாடி ஜேர்னல் என்ட்ரியில அந்த டியூ கண்டுபிடிக்கிறது வந்து பார்ட்னர் அந்த என்ட்ரி தான் மேம். பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் டேட்டர் டு கமிஷன் அக்கௌண்ட் டேட்டர் டு ரெண்டுத்துல ஏன் இந்த மாதிரி பண்ணாம தனித்தனியா போட்டிருக்காங்க மேம்? இந்த இடத்துல வந்து இது வந்து உனக்கு ஓவராலா கொடுத்துட்டாங்க என்ட்ரி. சோ கமிஷன் வந்தாலோ இல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் அ பார்ட்னர்ஸ் salary அண்ட் கமிஷன் டியூ, ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நீ என்ன சொல்றது, சேலரியோ இல்ல கமிஷனோ நீ ரிசீவ் பண்ற அப்படின்னா அதுக்கான என்ட்ரி தான் இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகேவா? செகண்ட் வந்து ஃபார் க்ளோசிங் பார்ட்னர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் தி இயர். இது வந்து ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆகுறது. புரிஞ்சுதா? ஓப்பனிங். ஓகேவா? அதனால அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகேவா? க்ளோசிங் எது, கீழே க்ளோசிங் என்னது, அந்த அட் எண்ட் ஆஃப் தி இயர் வந்து அந்த salary அக்கௌண்ட்டையும் கமிஷன் அக்கௌண்ட்டையும் என்ன பண்றோம், க்ளோஸ் பண்றோம். அதனாலதான் அதை வந்து கிரெடிட்ல கொண்டு வரோம். புரிஞ்சுதா? எஸ் மேம். இப்போ உனக்கு இப்ப இதுக்கும் அந்த என்ட்ரிக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா இல்ல டவுட்டா இருக்கா ஸ்டில்? புரியுது மேம். புரியுதா? சோ ஏன் வந்து அங்க ஏன் ரெண்டு என்ட்ரிக்கு, அந்த அந்த ரெண்டு என்ட்ரிக்கு மீனிங் அதுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே. ஓகேடா. சோ சோ இப்போ என்ன, salary அக்கௌண்ட். அப்ப சாம்வேலோட salary அக்கௌண்ட்க்கு எவ்வளவு வருது, 24,000 வருது. சோ கரஸ்பாண்டிங்கா நீ கேபிட்டல் அக்கௌண்ட் தான் வரும். சோ அப்ப சாம்வேல் salary அக்கௌண்ட் டேட்டா டு சாம்வேல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் which is 24,000. ஓகேவா? சோ கீழே வந்து எப்பவுமே ஜேர்னல் என்ட்ரி எழுதினா அது என்ன பண்ணும், கீழே வந்து அந்த என்ன சொல்றது, அந்த சென்டென்ஸ் நீ வந்து எழுதணும். ஓகேவா? சாம்வேல் salary transfer to his capital account. ஓகேவா? மேம் எனக்கு இங்க ஒரு டவுட். அவங்க வந்து அங்க கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிளக்சுவேட்டிங்னு கொஸ்டின்ல கொடுத்தனால அந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அதனாலதான் அப்படி மென்ஷன் பண்றாங்களா மேம்? அதனாலதான் நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சு போடுறோம். புரிஞ்சுதா? எஸ். ஓகே. தென் இப்ப வந்து சாமுவேலோட அக்கௌண்ட் முடிஞ்சுது. இப்ப நீ என்ன பண்ற, இது வந்து ஓப்பனிங். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோ. நீ வந்து சேலரியோ கமிஷனோ கொடுத்திருந்தாங்கன்னா நீ ரெண்டு என்ட்ரி போடணும். ஒண்ணு வந்து உள்ள வர என்ட்ரி விச் மீன்ஸ் யூ ஆர் ரிசீவிங் என்ட்ரியும் போடணும், அந்த அந்த என்ட்ரியோட க்ளோசிங் இதுவும் போடணும். புரிஞ்சுதா? சோ அதனாலதான் இங்க வந்து 3 என்ட்ரிஸ் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு வந்து சாம்வேலோட சேலரி, இன்னொன்னு சுதாகரோட கமிஷன், இன்னொன்னு வந்து இந்த ரெண்டோட செட்டில்மெண்ட். புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. இப்போ அடுத்து என்ன, சுதாகர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டேட்டா
டு சுதாகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? சோ இது வந்து என்ன, எஸ் சுதாகர்ஸ் கமிஷன் டிரான்ஸ்ஃபர் டு ஹிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். புரிஞ்சுதா? எஸ் மேம். சோ இப்போ இது ஓப்பனிங் என்ட்ரிங்கனால ஓப்பனிங் என்ட்ரி போட்டேன். சோ இத வந்து நம்ம என்ன பண்றோம், salary அக்கௌண்ட் அண்ட் கமிஷன் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர், இத ரெண்டுமே நம்ம என்ன பண்றோம், டிரான்ஸ்ஃபர் பண்றோம். which means at the end of the year வந்து அவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சோ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணுவ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார், which means ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறது. ஓகேவா? சோ டெட்டார் வந்து எவ்வளவு, 30,000. 30,000 என்ன, சாம்வேலோட salary 24,000 பிளஸ் சுதாகரோட கமிஷன் எவ்வளோ, 6,000. சோ ரெண்டையும் 6,000. ஆட் பண்ணா 30,000. சோ கீழே வந்து டு சாம்வேல் அக்கௌண்ட் டெட்டார் டு சுதாகர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார். புரிஞ்சுதா? சோ salary அண்ட் கமிஷன் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர். சோ இதுதான் வந்து இந்த சம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட் மேம். ஓகே. சோ இத வச்சு நீ ஒன்ஸ் அந்த லைக் எக்ஸசைஸ்ல இருக்கிற 19 சம் பாரு பாப்போம். ஏதாவது டவுட்னா கேளு இப்போ. ஓகே. ஏன்னா நீ இப்பவே லைக் டீப்பாலாம் பார்க்க வேண்டாம், உனக்கு புரியுதா, அவனால சம் போட முடியுமான்னு மட்டும் ஜஸ்ட் பாத்துக்கோ. ஓகே மேம். மேம் அந்த 10,000 அந்த கொஸ்டின்ல இருக்கிறதோட இன்டூ 2 பண்ணணும்ல மேம், அந்த மந்த்லி சேலரினா இதுக்கும்? ஆமாண்டா, மந்த்லினா நீ மந்த்லி வந்து பர் ஆனம்க்கு நீ கால்குலேட் பண்ணும். அப்போ எவ்வளவு லைக் எவ்வளவு salary மந்த்லி கொடுத்துருக்காங்களோ இன்டூ 12. ஓகேவா? ஓகே மேம். ஜனனி கமலி அந்த சம் தானே? எஸ் மேம். ஆ எஸ் மேம், பார்த்துட்டேன், புரியுது மேம். புரியுதா இப்போ? ஓகேவா? இப்போ நீ அட்டன் பண்ண முடியும் தானே சம்? எஸ் மேம், முடியும். ஓகேடா. தென் 20th சம். 20th சம் என்னன்னா, அவங்க வந்து லைக் உனக்கு பெர்சன்டேஜ் மட்டும் கொடுத்திருப்பாங்க. அந்த பெர்சன்டேஜ் வச்சு நீ என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? எவ்வளோ கமிஷன் எவ்வளோ அப்படிங்கிறது நீ வந்து கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே. சோ முரளி அண்ட் சேது ஆர் த பார்ட்னர்ஸ் இன் அ firm. Murali is to get a commission of 10% of net profit before changing any commission. ஓகேவா? ஓகே. Before charging it like net profit, okay, to get a commission of 10% of net profit. Okay. Sedu is to get a commission of 10% on net profit after charging all commission. After charging all commission na அதாவது நெட் ப்ராஃபிட்ல இருந்து கமிஷன், அதாவது கமிஷன் குடுக்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும், 10%. அதாவது என்ன சொல்றது, எக்ஸ்பென்சஸ் அந்த கமிஷன்ஸ்க்கு எல்லாமே நீ பண்றதுக்கு முன்னாடியே நீ அந்த இருக்கிற நெட் ப்ராஃபிட்ல இருந்து நீ அவனுக்கு என்ன பண்ணிருக்கணும், யாருக்கு 10% ஆஃப் கமிஷன் யாருக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும், முரளிக்கு. ஓகேவா? சேதுக்கு வந்து கமிஷன் எல்லாம் போகவே நீ அவனுக்கு அதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து 10% வந்து நீ கால்குலேட் பண்ணும். லைக் முரளிக்கு வந்து பிஃபோர், சேதுக்கு வந்து ஆஃப்டர். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோ இந்த டிஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே மேம். நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்ட் as of like year end 31st March 2019 before charging any commission. So உனக்கு எப்பவுமே கொஸ்டின் என்ன கொடுத்திருப்பாங்க, பிஃபோர் சார்ஜிங் கமிஷன் தான் உனக்கு அந்த நெட் ப்ராஃபிட்டா கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ உனக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1,10,000 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து கமிஷன் கால்குலேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து முரளிக்கு என்ன பண்ணுவ, கமிஷன் கால்குலேட் பண்ற ஃபார்முலா என்ன, net profit before commission into percentage of commission by 100. commission divided by 100. So அப்ப net profit before commission எவ்வளோ, 1,10,000. ஓகேவா? 10,000. into Okay. percentage of commission எவ்வளோ, 10,000. sorry 10%. 10 divided by 100. So இதை நீ கால்குலேட் பண்ணினா உனக்கு எவ்வளவு வரும், 11,000. 11. ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே. சோ இது வந்து என்னது கமிஷன், இது வந்து பிஃபோர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பிஃபோர்ங்கனால டைரக்டா நீ இப்படி போட்டுருவ. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ என்ன பண்ற, அவனுக்கு வந்து கமிஷன் கொடுக்குற. சோ அப்ப நீ என்ன பண்ணுவ, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன். அதாவது இதுல உனக்கு புரியுதா, இதுல என்ன சொல்ல வராங்க, இந்த செகண்ட் பாயிண்ட் நீ ரீட் பண்ணும்போது உனக்கு ஃபர்ஸ்டோட இது ரிலேட் ஆகுதா?
மேம் அந்த கொஸ்டினும் அப்புறம் பிஃபோர் சார்ஜ் பண்ண கமிஷனையும் சப்ராக்ட் அதாவது இப்போ பண்ணிருக்காங்க ஃபார் மேம். எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லட்டுமா, இப்போ ஒரு கம்பெனில வந்து இப்போ 5 பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஓகேவா? 5 ஓகே பார்ட்னருக்கு வந்து நீ வந்து கமிஷன் கொடுக்கணும், ஓகேவா? இயர் எண்டிங்ல வந்து நீ கமிஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோ, ஓகேவா? நீ ஓகே கமிஷன் அந்த 5 பார்ட்னருக்குமே நீ கமிஷன் கொடுக்கணும் தானே? சோ நீ அந்த 5 பார்ட்னருக்குமே கமிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீ 2 பார்ட்னர் மட்டும் வச்சுக்கோ, இந்த 2 பார்ட்னர் ஏ அண்ட் பிக்கு வந்து நீ அந்த கமிஷனே என்ன சொல்றது, நீ யாருக்குமே கமிஷனே கொடுக்காம, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற சினாரியோ நல்லா நோட் பண்ணிக்கோ, இது உனக்கு புரிஞ்சிருச்சுனாலே நீ சம் அட்டன் பண்ணிடுவ. இப்போ வந்து உன்னோட நெட் ப்ராஃபிட் வந்து 5 லேக் இருக்குன்னு வச்சுக்கோ, ஓகேவா? ஓகே அந்த 5 லேக்ல இருந்து நீ 5 பேருக்கு வந்து கமிஷன் கொடுக்கணும், ஓகேவா? ஓகே இது மேம். வரைக்கும் புரியுது தானே? ஓகேவா? சோ இப்ப புரியுது. அந்த 5 பேருக்கு நீ வந்து கமிஷன் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா, அந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து யாருக்குமே நீ கமிஷன் கொடுக்க, லைக் எந்த எந்த சேஞ்சஸுமே இல்லாம நீ ஏ அண்ட் பிக்கு வந்து நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கமிஷன் கொடுத்துடணும், ஓகேவா? ஓகே மேம். புரியுதா? புரியுதா புரியலையா? புரியுது மேம். ஆ, கொடுத்துடணும். சோ அவங்க ஏக்கும் பிக்கும் கொடுத்தது போக இருக்கிறத வச்சுதான் நீ என்ன பண்ண முடியும், சிடி கண்டுபிடிக்கணும். வந்து நீ வந்து மித்த 3 பேருக்கு நீ என்ன பண்ண முடியும், கமிஷன் கொடுக்க முடியும். அதுதான் பிஃபோர் சார்ஜிங் கமிஷன், ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன். புரிஞ்சுதா? எஸ் மேம். அதாவது ஒரு ஒரு 4 பார்ட்னர் இருக்காங்கன்னா அந்த 4 பார்ட்னருக்கு நம்ம கமிஷனே கொடுக்காம எவ்வளவு நெட் ப்ராஃபிட் இருக்கோ அதை வச்சு ஏக்கு பிக்கு கொடுத்து முடிச்சிடணும். ஏக்கு பிக்கு கொடுத்து முடிச்சது போக வர இருக்கிற பேலன்ஸை வச்சுதான் நீ என்ன பண்ணுவ, மித்தவங்களுக்கு கொடுப்ப. புரிஞ்சுதா? அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஓகே மேம். ஓகே. சோ இப்ப கமிஷன் டு சேதுனா ஆல்ரெடி நம்ம யாருக்கு கமிஷன் கொடுத்திருக்கோம், முரளிக்கு கமிஷன் கொடுத்திருக்கோம். அப்போ உன்னோட நெட் ப்ராஃபிட்ல இருந்து 11,000 என்ன பண்ணணும், டிடெக்ட் பண்ணணும். டிடெக்ட் பண்ணது போக தானே உன் கையில அமௌண்ட் இருக்கும். இப்போ உன் கையில இருக்கிறது 1,10,000, நீ ஆல்ரெடி வந்து 11,000 ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்ட, அப்போ உன் கையில எவ்வளவு இருக்கும், 99,000. 99,000. இந்த 99,000 வச்சுதான் நீ இப்ப என்ன பண்ண முடியும், சேதுக்கு வந்து நீ என்ன பண்ண முடியும், கமிட்மெண்ட் லைக் கமிஷன் வந்து கொடுக்க முடியும். புரிஞ்சுதா? இந்த இந்த இங்க என்ன லைக் என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ் மேம். ஓகே. இப்ப சேது கமிஷன் என்ன பண்ணுவ, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன் இன்டூ உன்னோட ஃபார்முலா என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 பிளஸ் 10, ஓகேவா? லைக் பிளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் 10, ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவ, நெட் ப்ராஃபிட் உனக்கு என்ன 99,000 இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் எவ்வளோடா 10% டிவைடட் பை 100 பிளஸ் 10, ஓகேவா? எஸ் மேம். அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது உனக்கு வர ஃபைனல் ஆன்சர் தான் 9,000 தான் இஸ் யுவர் லைக் கமிஷன் பே டு சேது ஆஃப்டர் ஆல் கமிஷன், ஓகேவா? அதாவது நீ சிம்பிள் சினாரியோ, அதாவது நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா கொஸ்டின் உனக்கு எப்படி மாத்தி கேட்டாலுமே நீ ஆன்சர் பண்ணிடலாம். சோ இது பாரு, ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளு. டவுட் இல்ல மேம். கிளியர் தானடா? கிளியர் மேம். ஓகேடா. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் போலாமா? எஸ் மேம். கிளாஸ் எடுக்கிறது புரியுதாடா உனக்கு? இல்ல மேம் இல்ல எனக்கு புரியல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல மேம், புரியுது மேம். புரியுது. ஓகே ஓகேடா. நெக்ஸ்ட் எந்த சம்டா, 21ஆ? எஸ் மேம். அதுல வந்து ஜேர்னல் வந்து எப்படி மேம் அதை மக்கப் பண்ணணுமா எல்லாமே? ஒரே நிமிஷம். இது போஸ்ட் எனக்கு ஸ்கிரீன்ஷாட். ஓகே சரி. ஆமாண்டா, ஜேர்னல்ல நீ படிச்சு வச்சுக்கணும், அப்பதான் நீ போட முடியும். ஃபுல்லாவே மேம் அந்த 5மே? ஆமா, அது நீ என்ன பண்ணிக்கணும்னா லைக் என்ன சொல்றது, நீ வந்து மேபி வேணா வந்து இது பண்ணிக்கோ, சாப்டர் வைஸ் இந்த இந்த சாப்டர்ல மட்டும் உனக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் நிறைய இருக்குன்னா அந்த சாப்டர் மட்டும் வந்துட்டு ஒரு லைக் நோட்ல வந்து லைக் ஒரு நோட்ல வந்து ஹெட்டிங் போட்டுக்கோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் ஃப்ரம் பார்ட்னர்ஸ் அப்படின்னா இந்த என்ட்ரி அப்படின்னு சொல்லி லைக் நீ என்ட்ரிஸை மட்டும் தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோ. அப்ப நீ டெய்லி அதை ரீகால் பண்ண பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கும். புரிஞ்சுதா?
எஸ் மேம். ஒரு நிமிஷம் போயிருச்சு. மேம் 5th சாப்டர் எப்ப மேம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? நான் என்னன்னா லைக் இப்பதாண்டா நான் லைக் உனக்கும் உனக்கு மட்டும்தான் லைக் ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. செகண்ட் சாப்டர் உனக்கு ஆல்ரெடி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்போ மித்த ஓ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் நான் போயிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓ சோ எனக்கு ஓகே. தெரிஞ்சு ஒரு அட்லீஸ்ட் 2 வீக்ஸா டைம் வேணும்ல உங்களுக்கு ஃபுல்லா நான் எடுத்து முடிக்கிறதுக்கு. ஒரு தேர்ட் ஓ வரைக்குமே நான் கவர் அட்லீஸ்ட் எனக்கு 2 வீக்ஸ் தான் தேவைப்படும். சோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஃபிஃப்த்ல இருந்து போக முடியும்டா. ஓ ஓகே மேம். ஏன்னா நீ வந்து ஃபிஃப்த்ல இருந்து கேக்குறியா? இன்னொரு பொண்ணு அந்த அக்ஷயா அப்படிங்கிற பொண்ணு வந்து செகண்ட்ல இருந்து கேக்குறாங்களா? சோ அப்ப அந்த லைக் அப்ப அந்த டிஃபரன்ஸ் வருதா? சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த ஆல்ரெடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து முடிச்சோன்னே செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அவங்களை வந்து இன்க்ளூட் பண்ணிடுவேன். அப்போ ஓகே மேம். ஈவனா பண்ணிடும். இப்போ உனக்கு மட்டும்தான் நான் லைக் எப்படி மர்ஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஓ வேணா ஒண்ணு ஓகே மேம். அட்டென்ட் பண்ண நீ வந்து லைக் அவங்களோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணு. சாட்டர்டே சண்டேஸ் வேணா நான் உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ½ வந்து நீ என்ன ஆன்கோயிங் சாப்டர் இப்ப நீ இந்த மாதிரி டவுட்ஸ் கேக்குறீங்களோ அது வேணா நம்ம அப்படி வேணா கிளியர் பண்ணலாம். உனக்கு லைக் உனக்கு அது எப்படி கம்ஃபர்டபுளோ நீ அப்படி பார்த்துட்டு சொல்லு. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஏன்னா மே மந்த்ல இருந்தே ஸ்கூல்ல போயிட்டே இருக்கு. இந்த மந்த் ஆக்சுவலி வந்து 3 சாப்டர் வச்சிருக்காங்க, 1 to 3. ஓகேடா. அண்ட் எப்ப நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து 4, 5 வந்து பிளான் பண்றாங்க. 4, 5 பிளான் பண்றாங்கன்னா அப்போ உனக்கு அஹ் அப்போ நான் ஃபர்ஸ்ட் த்ரீ எத்தனை எத்தனை சாப்டர்டா? ஃபர்ஸ்ட் த்ரீயா? ஆமா மேம், இதோ தேர்ஸ்டே எக்ஸாம் வந்து போய் எழுத போறேன் 1, 2, 3. ஓகே. ஓகே வேணா ஒண்ணு அண்ட் பண்ண ரீகால் பண்ணு. லைக் நீ அந்த 3 சாப்டர்ஸ் ரீகால் நான் வேணா ஒண்ணு வேணா பண்ணலாம். என்னன்னா நீ 3 சாப்டர்ஸ் வந்து நீ உன் சைட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாரு. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு. சோ இப்ப நீ சொன்னீல மேம் இந்த மாதிரி 6 சம்ஸ் டவுட்ஸ் இருக்கு, சோ எனக்கு எடுங்க நீ சொன்னீல. சோ அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறத மட்டும் நீ நோட் பண்ணி வச்சுட்டு நீ வந்து மேம் எனக்கு இந்த டேல நீங்க எடுக்க முடியுமான்னு கேளு. சோ நான் அந்த டைம்ல நான் அவைலபிளா இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நான் உனக்கு இந்த மாதிரி ரீகால் பண்ணி விடுறேன். அப்படி வேணா ஓகே பண்ணலாம். மேம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஈவனா நம்ம ஃபிஃப்த்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். புரிஞ்சுதா? ஓகே மேம். ஓகேடா. அப்போ உங்க ஸ்கூல் வந்து லைக் மேல இருந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்க கரெக்டா? ஆமா மேம். மேம் அக்ஷயாவும் என் கூட தான் மேம் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. அந்த முன்னாடி இருந்த ஸ்டாஃப் வந்து இது தேர்ட் சாப்டர் வரைக்கும் எடுத்திருந்தாரு. ஓகே. ஆனா அவங்க செகண்ட்ல இருந்து கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, அவங்க இது இப்போதான் பேசினேன், அவங்க வந்து மறந்துட்டேன் அப்படி சொன்னாங்க செகண்ட் சாப்டர். ஓ சரி சரி. அது சில லைக் ம். சிலர் லைக் புரிஞ்சிருக்காது, சிலருக்கு புரியும். அது லைக் இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த பர்சன் தானே. ம். எஸ் மேம். ஒரே நிமிஷம் இரு. முடிக்கவே 2 வாரம் தெரியுமா இது? இல்லைன்னா நீ சண்டேஸ்ல ஏதாவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் வரது வரைக்கும் உனக்கு ஏதாவது டவுட்ஸ்னா சண்டே வந்து ஏதாவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா 1 hour அந்த மாதிரி வேணா கிளாஸ் வச்சுக்கலாம். நான் ஃப்ரீயா தான் மேம் இருப்பேன் சண்டே. சரி அப்ப வேணா நீ அந்த வீக்ல அந்த அந்த 4 சாப்டர்ஸ் வரைக்கும் உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 1 hour வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஸோ இதுல 21 சம் வந்து okay. So Arlapan and Alasami are the partners in a firm. Uh,
in a firm sharing profit and loss in the ratio of 4:1. ஓகேவா? ஸோ என்ன ரேஷியோல வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 4:1 சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆன் 1st January 2018 their their capitals were 20,000 and 10,000 respectively. ஸோ அப்போ அருளப்பனோட கேபிட்டல் எவ்வளோ? 20,000 மேம். தென் நல்லசாமியோடது 10,000. ஓகேவா? சோ என்ன 10,000. ரேஷியோல வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க? 4:1, which means 5ல 4 வந்து நல்லசாமிக்கும் 1% வந்து 5% வந்து அருளப்பனுக்கும் 1% வந்து நல்லசாமிக்கும். ஓகேவா? ஓகே மேம். லேப்டாப் ஓகேடா. So interest on capital to be allowed on 5% per annum. 5% என்ன? into 5/100. Okay. So இப்போ நீ இது மட்டும் புரிஞ்சுக்கோ. So interest on capital is to be allowed on allowed at 5% per annum. Interest on drawings charged to the Arulappan and Nallasamy 200 and 300 respectively. Okay. So the net profit of the firm before considering the interest on capital and interest. So அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸையும் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட அமௌண்ட் எவ்வளோ, நெட் அமௌண்ட் எவ்வளோ? 18,000. ஓகேவா? சோ கிவ் எப்படி மேம் நெசசரி 18,000 வருது? அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இப்ப மேல கொடுத்திருக்காங்களே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% அப்படின்னு சொல்லி, சோ அது அதையும் ரெண்டுக்குமேவா மேம்? புரியலடா. அது அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கும் டிராயிங்க்கும் மேம் அந்த அமௌண்ட் அந்த ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட் தான் அவங்க கீழே கொடுத்திருக்காங்க 18,000. புரிஞ்சுதா? ஓகே மேம். ஓகே. So give necessary journal entries and prepare profit and loss appropriation account for the year ending 31st December 2018. Assume that capitals are fluctuating. So இது adjustment பண்றது எல்லாமே வந்து fluctuating accountல தான் வரும், fixed accountல வராது. ஓகேவா? ஓகே மேம். So journal entries வந்து எப்படி போடுவ? ஃபர்ஸ்ட் interest on capital. So நீ கையில புக் வச்சிருக்க தானே? வச்சிருக்கேன் மேம். So first என்ன? interest on capital. So interest on capital account. So இப்போ 5% எப்படி கால்குலேட் பண்ணுவ? 5/100. அது எதுல கால்குலேட் பண்ணுவ? எது கூட கால்குலேட் பண்ணுவ? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேப் மேம் எனக்கு ஒரு டவுட். அவங்க ரெண்டு அமௌண்ட் கொடுத்தது வந்து கேபிட்டலோட தான் இல்ல டிராயிங்ஸா மேம்? அது வந்து டிராயிங்ஸோடதுடா. ஓகே. அப்படின்னா இது அருளப்பனோட கேபிட்டல் அக்கௌண்டோட அமௌண்ட் வந்து 20,000 into 5/100. அப்ப என்ன வரும்? யாரோட லைக் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அருளப்பனுக்கு எவ்வளோடா? 10,000. ஓகேவா? சோ நல்லசாமிக்கு எவ்வளவு வரும்? 500 வரும். சோ டோட்டலா எவ்வளவு வரும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து 1,500. ஓகேவா? இது வந்து ஓப்பனிங், அதாவது ஓப்பனிங் என்ட்ரி. ஓகேவா? ரிசீவிங் ஆகிற கிரெடிட் ஆகிற என்ட்ரி. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் கேபிட்டலுக்கான என்ட்ரி. ஓகேவா? இதோட க்ளோசிங் என்ட்ரி என்ன மேம்? ஆக்சுவலி 1,000 தான் மேம் வருது. எக்ஸஸ் ஆன 500 எங்க இருந்து மேம் வருது? அது நல்லசாமியோடதுடா. 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. ஓகே மேம். ஓகேடா. சோ அதோட க்ளோசிங் என்ட்ரி முடிச்சுக்கோ. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ 1,500 இது பண்ணிக்கோ. தென் என்ன? டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டிராயிங்ஸ்ங்கிறது என்ன? பிசினஸ்ல டிராயிங்ஸ்ங்கிறது என்ன? அடிஷனல் யூஸ்க்காக எடுக்கிறது தானே. சோ அது அப்ப என்ட்ரி என்ன வரும்? அர்லப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார்
to நல்லசாமி கேபிட்டல் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் வந்து நீ வந்து லைக் மக்கப் பண்ண வேணாம். கான்செப்ட் உனக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து போட தெரியும் தானே, எது எது லைக் வாட் ரிசீவிங், வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட், அந்த கான்செப்ட் தெரியும் தானே. அப்ப தெரியும். தெரிஞ்சாலே நீ பட் பட் அக்யூரேட்டா இருக்கணும்னா லைக் இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சு அப்பப்ப ரீகால் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. சோ அருளப்பன் கேபிட்டல் அக்கௌண்ட் நல்லசாமி. அருளப்பனுக்கு எவ்வளவு டிராயிங்ஸ்? 200. நல்லசாமிக்கு வந்து 300. சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளவு? மொத்தமா 500. ஓகேவா? இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ்டு. ஓகேவா? ஓகே மேம். அடுத்து என்ன பண்ணுவ? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். சோ அப்ப அதுல என்ன பண்ணுவ? 5000 வந்து போடுவ. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. சோ இப்போ மொத்தமா என்ன? ப்ராஃபிட் டிரான்ஸ்பர் மொத்தமா எவ்வளவு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு? சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அருளப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நல்லசாமி கேபிட்டல் அக்கௌண்ட். சோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? மேம் முன்னாடி நடந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்லாம் ஆட் பண்ணலாமா மேம் இது கண்டுபிடிக்க? ஒரே நிமிஷம் தான். ஒரு நிமிஷம், இங்க எப்படி கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இது நீ போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அதை வச்சுதான் நீ அந்த ஃபைனல் என்ட்ரி போட முடியும். ஓகே. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்ட். ஓகேவா? ஸோ அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்டோட ஃபார்மெட் தெரியும் தானே உனக்கு? டா எஸ் மேம் தெரியும். ஸோ ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் எவ்வளவு வருது? லைக் நெட் ப்ராஃபிட் உள்ள எவ்வளவு வருது? பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மொத்தம் எவ்வளவு நெட் ப்ராஃபிட்? 18,000. ஓகேவா? ஸோ ஓகே. டிராயிங்ஸ் எவ்வளவு பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து அருளப்பனுக்கு வந்து 500. 200, நல்லசாமிக்கு வந்து லைக் 300, மொத்தமா 500. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன? அருளப்பனுக்கு வந்து 1000, நல்லசாமிக்கு வந்து 500. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ இது மொத்தமா ஆட் பண்ணினா லைக் எவ்வளவு வரும்? 18,500 வரும். ஓகேவா? ஸோ 18,500ல இருந்து ஒரு நிமிஷம். மேம் அந்த லாஸ்ட் என்ட்ரில அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் எப்படி மேம் 17,000 வரும்? அதுதான் நான் இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே நிமிஷம். ஓகே. எப்படி அந்த 17,000 எப்படி வருதுன்னு உனக்கு கண்டுபிடிக்க முடியலையா? அதான் மேம் தெரியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மொத்தமா எவ்வளோ? அவனோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 18,000. கிரெடிட் சைட்ல என்ன இருக்கு? 18,000 இருக்கா? மேம் 200, அதாவது டிராயிங்ஸ் நீங்க ரெண்டையும் ஆட் எந்த பண்ணி entry வந்து சொல்றீங்க 500. மேம்? ஆ நீங்க எந்த என்ட்ரி சொல்றீங்க மேம்? கீழே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்ட் இருக்குல்லடா, எஸ் மேம். பர்டிகுலர்ஸ் போட்டிருக்காங்கல்ல, டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். அந்த கீழே லெட்ஜர் அதுவா மேம்?
மேம் எனக்கு ஆக்சுவலி அந்த ஜேர்னல் என்ட்ரியில லாஸ்ட் இதுல வந்து அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் எப்படி 17,000 வருது தெரியல மேம். அதுதான்டா. அதுதான் உன்னோட மொத்தமான நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 18,000. சம்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? லைக் சம்ம ஒரு தடவை ரீட் பண்ணு. ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 18,000 கொடுத்துருக்காங்களா? 18,000. ஸோ இங்க இங்க டிராயிங்ஸ் உனக்கு எவ்வளோ? 500. மொத்தம் எவ்வளவு வரும்? 18,500. 18,500ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளவு மொத்தமா? 1,500. 18,500ல இருந்து 1,500 மைனஸ் பண்ண எவ்வளவு வருதுன்னு பாரு. கால்குலேட்டர் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் மேம். டிவைட் லைக் மைனஸ் பண்ணி பாப்போம். 3,500. ஆ 3,500. எப்படி 18,000? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றது போடு. கிரெடிட் சைட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணு. 18,000 பிளஸ் 500 எவ்வளவு வரும்? 18,500. 18,500 இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1,000 பிளஸ் 500 எவ்வளோ? 1,500. இப்போ 18,500ல இருந்து 1,500 மைனஸ் பண்ணினா எவ்வளவு வரும்? 17,000 மேம். இப்ப புரிஞ்சுதா அந்த 17,000 எப்படி வந்துச்சுன்னு? அப்போ அந்த லெட்ஜர் வச்சுதான் அந்த அந்த லெட்ஜர் ஜேர்னல்ல வச்சுதான் நீ அந்த போடுறாங்களா மேம்? கேபிட்டல் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்ப கடைசி என்ட்ரி. புரிஞ்சுதா? எஸ் மேம். இப்ப இந்த 17,000. இப்ப இந்த 13,000 4,000 எப்படி வந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்ப? 17,000 17,000 இன்டூ ஓகே. 4/5. புரிஞ்சுதா? எப்படி மேம் 4/5 வருது? 4/5 மொத்த ரேஷியோ எவ்வளோ? 4:1 மொத்த ரேஷியோ எவ்வளோ? 5. அப்ப அருளப்பனுக்கு எவ்வளோ? 4. நல்ல சாமிக்கு எவ்வளோ? 1. புரிஞ்சுதா? 1. எஸ் மேம். சோ அந்த ரேஷியோல ஸ்பிளிட் பண்ணினா அருளப்பனுக்கு வந்து 13 லைக் சாரி 13,600. நல்ல சாமிக்கு வந்து 3,400. ஓகேவா? ஓகே மேம். அதுதான் வந்து மேல என்ன பண்ணிருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அருளப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நல்லசாமி கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல மொத்தமா நீ என்ன பண்ற? 17,000 போட்டுட்டு அருளப்பனுக்கு வந்து 13,600ம் நல்லசாமிக்கு வந்து 3,400ம் போடுற. புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே ஓகேடா. ஸோ எக்ஸைஸ் சம்ஸ் ஒன்ஸ் பார்க்க ஒன்ஸ் மறுபடியும் இந்த சம் ரெஃபர் பண்றியா? ஏதாவது டவுட்? ஸோ எக்ஸாம்பிள்ஸே பாரு, ஏதாவது டவுட்னா கேளு. ஓகே மேம்.